வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஊடக திறமையாளர் விருது 2024 நிறைவு விழாவில் தகவல் அமைச்சர் டாக்டர் ரம்ஜான் பின் அப்துல்லா நைமி கலந்து கொண்டார். இந்த ஆண்டின் கருப்பொருள் தொலைக்காட்சி, சினிமா மற்றும் நாடகத்திற்கான நடிப்பை மையமாக கொண்டது. படைப்பு ஆய்வக முயற்சிகளின் ஒரு பகுதியாக தொழிலாளர் நிதியத்துடன் இணைந்து இந்த விருது மூலோபாய கூட்டாண்மையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இளைஞர் விவகார அமைச்சர் ரவான் பின் நஜீப் தௌஃபிகி, அழைக்கப்பட்ட விருந்தினர்கள், கலைஞர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுடன் கலந்து கொண்டனர். ஆயுத படைகளின் உச்ச தளபதியான மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ராயல் காவல் படையின் தலைவருமான பாதுகாப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளருமான லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களை வரவேற்றார். முதல் பஹ்ரைன் செயற்கைக்கோள் அல் முன்தர் வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் ஏவப்பட்டதை தொடர்ந்து பஹ்ரைன் விண்வெளி நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு உறுப்பினர்களையும் ஏஜென்சியின் விண்வெளி அறிவியல் குழுவின் உறுப்பினர்களையும் மாட்சிமைக்கு வழங்கினார். சமூக மேம்பாட்டு அமைச்சர் ஒசாமா பின் சலே அல் அல்லாவி, தேசிய அடையாளம் மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் சமூக கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் தலைமையின் கீழ் பஹ்ரைனின் விரிவான வளர்ச்சி செயல்முறையை ஆதரிப்பதிலும் பட்ட இளவரசருடன் கூடிய தொடர்ச்சியாலும் இது ஈடுபட்டுள்ளது என்று ஈடுபட்டுள்ளார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். மசூதி மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக பஹ்ரைனின் அனைத்து ஆளுநர்களின் சுன்னி மற்றும் ஜஃபாரி அறக்கட்டளையின் கீழ் 40 மசூதிகளை திறக்க, புதுப்பிக்க மற்றும் மீட்டெடுக்க பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரியான மாட்சிமை பொருந்திய இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் உத்தரவை தொடர்ந்து ஜஃபாரி அறக்கட்டளை கவுன்சிலின் தலைவர் யூசுப் பின் சலே அல் சலே இசா டவுனில் உள்ள அபு தாலிப் மசூதியை திறந்து வைத்தார். பஹ்ரைன் அறிவால் செல் நோய்க்கான சங்கத்தின் தலைவர் ஜக்கரியா இப்ராஹிம் அல் காத்திம் மற்றும் அதன் இயக்குநர்கள் குழு உறுப்பினர்களை பட்டத்து பியா அரண்மனையில் இன்று சந்தித்துள்ளனர். சந்திப்பின் போது குடிமக்களின் நல்வாழ்வு ராஜ்யத்தின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது குறித்து பட்டத்து இளவரசரிடம் மீண்டும் உறுதிப்படுத்தினார். டாக்டர் தேசிய காவல் படையின் மத விவகாரங்களுக்கான ஆலோசகர் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் முகமது ஹிஜீரி, புனித குரானை மனப்பாடம் செய்தல் மற்றும் ஓதுதல் ஆகியவற்றிற்கான தேசிய காவல் படை தளபதியின் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை கௌரவித்துள்ளார். இந்த கௌரவிப்பு விழா அல் சக்கீர் முகாம் மசூதியில் தேசிய காவல்படை அதிகாரிகள், ஆணையிடப்படாத அதிகாரிகள் மற்றும் படை வீரர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.